அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது வீரயுக நாயகன் வேள்பாரி. வீரயுக நாயகன் வேள்பாரி அத்தியாயம் 71. ஆதினியோட கலங்கின கண்களோட போன அத்தியாயத்தை முடிச்சிருந்தோம். அந்த கண்கள் கலங்கினதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓரளவுக்கு 69வது அத்தியாயத்திலேயே தெரிஞ்சு போயிடுச்சு. என்ன அப்படின்னா, உதிரனும் அங்கவையும் அது வரைக்கும் மணவிழாவுக்கு வந்து சேரலை. எவ்வியூர்லேருந்து மணவிழாவுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே தோழிகளோட கிளம்பிட்டா அங்கவை. ஆதினி 4 நாளுக்கு முன்னால் தான் புறப்பட்டா. அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஆதினிக்கு 2 இரவு 3 பகல் ஆச்சு. மணநாளுக்கு நாள் தான் ஆதினி சேர்ந்தா. அவள் வந்தப்போ ஏற்கனவே நிறைய பேர் வந்துட்டாங்க, பெரிய கூட்டம். பரம்பு நாட்டில் தான் 400க்கும் மேற்பட்ட ஊர்கள் இருக்குல்ல, எல்லா ஊர்களில் இருந்தும் நீலன் மயிலா திருமணத்துக்கு மக்கள் வந்து சேர்ந்துருந்தாங்க. தூரத்தில் இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. ஆதினி அவளோட ஒரு கூட்டம் வந்துச்சு இல்லையா. அப்போ இந்த வேட்டுவன் பாறை ஏற்கனவே மக்கள் கூட்டத்தில் திணறி போய் கிடந்துச்சு. எல்லாரும் ஆதினியை வந்தது பார்த்து பேசினாங்க. அவளோ வந்ததுலேருந்து அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருந்தா. 1-2 தடவை சங்கவையை பார்த்தா. ஆனால் அந்த அங்கவை கண்ணில் படவே இல்லை. இந்த பெரிய கூட்டத்தில் தோழிகளோட எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருப்பா அப்படின்னு நினச்சா. என்ன எதிர்பார்த்தானா, நள்ளிரவில் குறவை கூத்து நடந்ததில் அப்போது இணையர்கள் எல்லாருமே களம் இறங்கினப்ப அங்கவையும் உதிரனும் களம் இறங்குவாங்க, அந்த ஆடுற ஆட்டத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட நின்னா. ஆனால் அங்கேயும் இந்த 2 பேரும் வரல. குறவை கூத்தில் பங்கெடுக்காமல் எங்கே போனாங்க அப்படின்னு கொஞ்சம் பதறி போய் விசாரிக்க ஆரம்பித்தா. அங்கவையோட தோழியை கண்டுபிடிச்சி கேட்டால், அங்கவை அந்த தோழி என்ன சொன்னான்னா, எவ்வியூர்லேருந்து நாங்கள் புறப்பட்ட அன்னைக்கு நாள் இரவு புலிவால் குகையில் தான் தங்கினோம். மறுநாள் காலையில் எந்திரிச்சப்போ அவளை பார்க்குறதுக்கு உதிரன் வந்தான். நீலன் மயிலாவுக்கு ஒரு சிறந்த பொருளை நம்ம மணவிழா பரிசாக கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் பரிசு பொருள் எடுக்க போகிறோம், பரிசு பொருளோட வேட்டுவன் பாறைக்கு சேர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இன்னைக்கு வந்துடுவான்னு நினச்சேன், ஆனால் இன்னும் வரலையா அப்படின்னு அவள் பதிலுக்கு ஆதினியவே கேள்வி கேட்டா. உதிரனோட தோழர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சா அவங்களுக்கும் யாருக்குமே தெரியல. பொறுமையாக காத்திருந்த ஆதினி நீலனும் மயிலாவும் அந்த புதுமனை புகுந்ததுக்கு அப்புறம் பாரிக்கிட்ட நிலைமையை விளக்குறா. அன்னைக்கு இரவு வேட்டுவன் பாறையில் எல்லாரும் தங்கினாங்க. பொழுதும் விடிஞ்சது. ஆனால் உதிரனை பற்றின எந்த செய்தியும் யாருக்கிட்டேயும் இல்லை. ஆனால் முதல்ல யாருமே இதுக்காக பதட்டப்படவெல்லாம் இல்லை. ஏன்னா உதிரனும் அங்கவையும் ஒன்றும் சின்ன பசங்க கிடையாது. காடு அறிகிற பயிற்சியில் முதன்மை வீரனாக இருந்தவன் உதிரன். பச்சை மலையில் எந்த காட்டில் வேணாலும் எவ்வளவு நெருக்கடியான சூழலில் கூட மீண்டு வர்றதுக்கு உதிரனால் முடியும். அங்கவையுமே இணை சொல்ல முடியாத வீரமுடையவ தான். ஒருவேளை ஏதாவது ஆபத்தாக இருந்தால் கூட 2 பேர் சென்றி புகையை போட்டிருப்பாங்க. அதனால் பதட்டப்படலை. மணவிழாவுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு புறப்படுங்க, ஏதாவது சிக்கலில் யாராவது இருக்காங்க அப்படின்னா உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அவங்கவுங்க ஊருக்கு அனுப்பி விட்டுட்டு எவ்வியூரை நோக்கி புறப்பட்டான் பாரி. இப்போ இந்த உதிரன் அங்கவை என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போய் பார்க்கலாம். மணவிழாவுக்கு 6 நாட்களுக்கு முன்னால் அதிகாலையில், அதாவது 7 நாட்களுக்கு முன்னால் கிளம்புன அங்கவை எவ்வியூர்லேருந்து அந்த முதல் நாள் இரவு புலிவால் குகையில் தங்கியிருந்தப்போ அந்த 6 நாட்களுக்கு முன்னால் அதிகாலையில், அதாவது 2வது நாள் தோழிகளோட அங்கவையை பார்த்து பேசினா உதிரன். ஒரு சிறந்த பரிசு பொருளை நீலன் மயிலாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுமே உடனே அதை கண்டுபிடிக்கிறதுக்காக உதிரன் கூட கிளம்பிட்டா அங்கவை. அங்கவைக்கும் குதிரை ஏற்றமெல்லாம் தெரியும். அதனால் தான் கூட இருந்த ஒரு காவல் வீரனோட குதிரையை வாங்கி அங்கவைக்கு கொடுத்துட்டான் உதிரன். இவங்க 2 பேரும் இப்போ குதிரையில் ஏறி குதிரை பாதையில் பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கவையும் உதிரனும் அப்படி என்ன பொருள் நீலன் மயிலாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா, பச்சைமலை தொடரில் வியப்புமிக்க கனிகளில் ஒன்று இருக்குது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் அது காய்க்கும். அது கிளிமூக்கு மாங்காய். இந்த மாங்காய் எங்கே இருக்கும் அப்படின்னா, வடக்கு திசையில் இருக்கிற கொழுமலை
அதில் இருக்கிற ஊத்துக்காட்டில் வந்து காய்ச்சிருக்கு அப்படின்னு சில காவல் வீரர்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த பக்கமாக இவங்க பயணத்தை ஆரம்பித்தாங்க. இந்த கொழுமலை அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் அப்படின்னா, எவ்வியூர்லேருந்து குதிரையில் போனால் 5 நாள். அவ்வளவு நெடுந்தொலைவு வந்து நம்ம போய் மணவிழாவுக்கு வந்து திரும்ப முடியாதுல்ல, இன்னும் 6 நாள் தானே இருக்குது. அதனால் அங்கங்கே குதிரைப்பாதையில் போகாமல் சில இடத்துல குதிரைப்பாதை, சில இடங்களில் குறுக்கு வழி நடைபாதை, இப்படி மாறி மாறி குன்றுகளை கடந்து போய்கிட்டு இருந்தான் உதிரன். அங்கவையும் கூட போனான். முதல்ல 2 நாள் மலை முகட்டு வழியாக குதிரை பாதையிலேயே போயிட்டாங்க. கூட அங்கவை இருக்கிறதுனால உதிரன் வந்து காட்டில எல்லாம் தங்கலை, பக்கத்தில் இருக்கிற ஊர்கள்லையே தங்கினாங்க. அந்தந்த ஊர்களில் இருந்து இந்த நீலன் மயிலாவோட திருமண விழாவுக்கு புறப்பட்டவங்கெல்லாம் ஏற்கனவே புறப்பட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் குறுக்கு வழியில் மலை இடுக்குகளுக்குள்ளே புகுந்து புகுந்து போகிறாங்க. 3ஆவது நாளும் 4ஆவது நாளும் நடந்தே போக வேண்டியது இருந்துச்சு. உதிரன் வந்து வேகமாக போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு இவங்களோட பயணம் வந்து வேகமாக இல்லை. ஏன்னா இவங்க வந்து ஒவ்வொரு தடவையும் வழியை விட்டுட்டு ஊர்களில் போய் போய் தங்கி மறுபடியும் இந்த வழிக்கு வர்றதுலையே வந்து நேரம் ஆச்சு. ஆனாலும் பாதிக்கு மேற்பட்ட தொலைவு வந்துட்டோம். இதுக்கப்புறம் இந்த கிளிமூக்கு மாங்காயை எடுத்துகிட்டு போகாமல் நம்ம திரும்ப முடியாது அப்படிங்கிற காரணத்தில் போய்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு தடவையும் இந்த கிளிமூக்கு மாங்காயை கொண்டு போய் நீலன் மயிலாவுக்கு கொடுத்தா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு பேசிக்கிட்டே போனாங்க. தன்னோட காதலனோட பயணிக்கிற அங்கவையோட மனநிலை முற்றிலும் வேற இருந்துச்சு. இப்போ அடர் காடுகளுக்குள்ள உதிரனோட நீண்ட நெடும் பயணம். அவனால் காட்டுக்குள்ளே எந்த இடுக்குகளுக்குள்ளேயும் நுழைஞ்சு வெளியேற முடியும். அவளை எந்த ஒரு ஆபத்துமே தீண்டாமல் அவனால் பார்த்துக்க முடியும். ஆதினி வந்து பொதுநெயில் பிறந்தவ தானே. பொதுநெயில் வந்து மருத்துவ அறிவு ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே தெரியும். ஆதினிக்கு வந்து மூலிகை செடி பற்றி பேரறிவு இருக்குது, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும்ல. அங்கவைக்கும் இது எல்லாமே சொல்லி கொடுத்து வளர்த்துருந்தா. இப்போ கபிலர்கிட்ட படிப்பும் கற்றுக்கிட்டாச்சு, மொழி அறிவும் அவளுக்குள்ளே செழிச்சு இருக்குது. அவள் சொல்லுற ஒவ்வொரு சொல்லும் புதுசாக பூக்கிற பூ மாதிரி ஒளி மனம் வீசுச்சு. 2 பேரோட வியப்புகளுக்குள்ள அடங்காமல் காடு விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்குது. 4ஆவது நாள் ஒரு ஊரில் தங்கினாங்க. எய்யனூர் அப்படின்னு ஒரு ஊர். வந்திருக்கிறது அங்கவைன்னு தெரிஞ்சதுமே ஊரே யார் யார் இருக்காங்களோ எல்லாருமே விருந்து வைக்கிறாங்க. அப்போ உதிரனுக்கு திடீர்னு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. உடனே அங்கவைகிட்ட சொன்னான், காடறிகிற காலத்தில் இந்த ஊருக்கு மேற்கு திசையில் தான் நான் ராவரி மரத்தை பார்த்தேன் அப்படின்னா. போய் பார்க்கலாமா அப்படின்னு ஆசையாக கேட்டா அங்கவை. இல்லை, நம்ம போய் பார்த்து திரும்புறதுக்கு 2 பகல் 1 இரவு ஆயிடும். ஏற்கனவே அதிக நாள் ஆயிடுச்சு, இனிமேல் காலம் தாழ்த்தக்கூடாது, இன்னொரு தடவை பார்க்கலாம் அப்படின்ட்டான் உதிரன். அப்புறம் அங்கவை தங்கின குடிலில் வந்து ஒரு வயதான பெண்மணி இருந்தாங்க, ஒரு மூதாட்டி. சரி சரி விடு, ராவரி மரத்தை பார்க்காட்டி என்ன, இறுக்கி செடியை பறித்து வந்து காட்டு அப்படின்னா. உதிரனுக்கு வந்து புரியலை. என்னன்னு கேட்குறான். ஓ, உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி தூரத்தில் வந்து ஒரு பொண்ணை சத்தம் போட்டு கூப்பிட்டு, இங்கே பார், இந்த 2 பேரையும் கூப்பிட்டு போய் இறுக்கி செடியை காட்டு அப்படின்னா. அந்த பொண்ணு இவங்க 2 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு காட்டுக்குள்ளே போகிறா. தேய்பிரையோட கடைசி காலம். அந்த மாமலையே அப்படியே கும்மு இருட்டில் மூழ்கி கிடக்குது. ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி போய் சந்தன மரத்தோட அடிவாரத்தில் பின்னி கிடந்த ஒரு பெரிய கொடியை பிடிச்சி தூக்குனான். கொடியோட ஒரு முனையை மட்டும் ஒடிச்சு அங்கவையும் உதிரனையும் கையை நீட்ட சொன்னான். அந்த ஒடிச்ச கொடியிலிருந்து அந்த தண்ணி மாதிரி ஏதோ ஒன்று கசியுது. அதை வந்து 2 பேரோட உள்ளங்கையிலையும் ஒரு துளி வைக்கிறான். இது என்னது அப்படின்னு யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பவே அந்த துளி அப்படியே வெண்மையாக மாறிக்கிட்டே இருந்துச்சு. கெட்டியான பால் மாதிரி இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அப்புறம்தான் யோசிக்கிறாங்க, அந்த கும்மிருட்டில் எப்படி இவ்வளவு துல்லியமாக தெரியுது? அந்த துளி நீர் மெல்லிசா ஒளியை உமிழ்ந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த மின்னுட்டாம்பூச்சியோட உடம்புக்குள்ளே இருக்கிற வெண்பச்சை நிற நீர் மாதிரி இது வந்து பச்சை இல்லாமல் முழு வெண்மையில் அப்படியே ஒளியை கக்குது, உமிழுது. 2 பேரும் அவங்க உள்ளங்கைக்குள்ளே ஒரு அதிசயத்தை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. கை நடுக்கத்தில் காற்றுல அசைகிற சுடர் மாதிரி அந்த ஒளி அசைஞ்சுக்கிட்டு இருக்கு.
இன்னைக்கு இரவு முழுக்க வச்சுருந்தாலுமே ஒளி மங்காது, வாங்க போகலாம் அப்படின்னு அந்த கூட்டிகிட்டு போன பொண்ணு உதிரனையை அங்கவையும் கூட்டிகிட்டு வந்துட்டான். வர்றப்ப அந்த நீண்டு படர்ந்து கிடந்த அந்த கொடியை பறிச்சுட்டு வந்துட்டான் உதிரன். அங்கவையும் உதிரனும் இப்படி இந்த இறுக்கி செடியை பார்த்து அந்த கொடியை பறிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க தங்குற குடிலில் உட்புற சுவரில் மேற்கூரையில எல்லாம் செடியை ஒடிச்சு அந்த கசிகிற தண்ணியை போட்டு போட்டாக வச்சு விட்டு வெளியே போயிட்டான் உதிரன். எரிஞ்சுக்கிட்டு இருந்த சின்ன விளக்கை அணைச்சிட்ட அங்கவே. விளக்கு வெளிச்சமும் போனதும் குடில் முழுக்க அப்படியே இருள். கொஞ்ச நேரத்தில் அப்படியே அந்த நெருத்துளிகள் எல்லாமே வெளிச்சத்தை உமிழ ஆரம்பிச்சிருச்சு. இருட்டுக்குள்ளேருந்து அப்படியே வெண்ணிற முட்டுகள் அவிழ ஆரம்பிச்சது. ஒளி கசிஞ்சு பரவுது. வான்வெளியில் மஞ்சள் ஒளி சிந்துற விண்மீன்கள் வெண்மை நிற ஒளியை சிந்தினா எப்படி இருக்கோ அங்கவே இரவு முழுக்க பார்த்துக்கிட்டே இருந்தான். அந்த இரவு முழுக்க அவளோட கைக்கு எற்ற தொலைவில் விண்மீன்கள் நிறைஞ்சு கிடந்துச்சு. இப்படி 4வது நாள் இரவு போனதும் பொழுது விடிஞ்சு அவங்க வேகமாக புறப்பட்டாங்க. இந்த ஊத்துக்காடு எங்கே இருக்குது அப்படின்னு 700 மக்கள்கிட்ட உதிரன் கேட்டுக்கிட்டான். அவங்க திசையெல்லாம் சொல்லி விட்டாங்க. கிளிமூக்கு மாங்காய் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தா அவங்களும் கூடவே பறித்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் தாமதமாக கண்டுபிடிச்ச நீலன் மயிலாவுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனால அதை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லலை. அவங்க சொன்ன குறிப்போட அடிப்படையில் நடைவழி பாதையில் 2 மலைகளை தாண்டினாங்க. செங்குத்தான ஏற்ற இறக்கம் ரொம்ப களைப்பாக இருந்துச்சு. அன்னைக்கு அந்த 5வது நாள் இரவு குகையில் தான் தங்கினாங்க. ஏன்னா பக்கத்தில் ஊரே இல்லை. அன்னைக்கும் உதிரன் அந்த இறுக்கி கொடியை எடுத்துகிட்டு வந்திருந்தான் கையில். குகை முழுக்க வான்வெளியாக மாற்றி அங்கவையை தூங்க வச்சான். இரவு முழுக்க குகை வாசலில் காத்துக்கிட்டு இருந்தான். அதிகாலையில் அவ எந்திரிச்சதும் இவன் கொஞ்சம் நேரம் தூங்கினான். அப்புறம் வெயில் ஏற ஆரம்பித்தப்போ வேக வேகமாக நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஊத்துக்காட்டுக்குள்ளே உச்சி பொழுதுக்கு வந்துட்டாங்க. நீண்டு கிடக்கிற மலை மடிப்பில் 2 பக்க சரிவுலையும் பறந்து கிடக்கிற அந்த காடு, அதுக்கு பேர் தான் ஊத்துக்காடு. இந்த ஊத்துக்காட்டுக்கு நடுவில் ஊடறுத்து போய்கிட்டு இருக்கிற ஆறுக்கு பேர் எழுவனாறு. இந்த எழுவனாரை பற்றி ஏற்கனவே கபிலர்கிட்ட பாரி சொல்கிறத கேட்டிருக்கோம்ல. உப்பரைக்கு போனாங்கல்ல, உப்பரைக்கு போனப்போ என்ன பேசிட்டு போனாங்க எழுவனாரை பற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த எழுவனாறு அகலமான அந்த ஆற்றுல ஒரு துளி கூட இப்போ தண்ணி இல்லை. கோடையோட வெயில் அப்படியே மணர் துகள்கள் மின்னிக்கிட்டு இருக்கு. இப்போ 2 பேரும் ஒவ்வொரு மரமாக உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட மாமரம், ஆனால் எதுலேயுமே இந்த கிளிமூக்கு மாங்காய் இல்லை. பார்த்துக்கிட்டே அலைகிறாங்க. கொடுங்கோடையில் அதனால் செடி கொடியெல்லாம் அப்படியே வதங்கி போயிருக்கு. பச்சை மலையோட அடிவார குன்று பகுதிகள் இதெல்லாம். அதனால் வெக்கையோட தாக்கம் கடுமையாகவே இருந்துச்சு. அதாவது வடக்கு பக்கம் இருக்கிற அடிவாரம். நல்லா படர்ந்து விரிஞ்சிருந்த ஒரு மாமரத்துக்கு அடிவாரத்தில் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு உக்காந்தாங்க. கொஞ்ச நேரம் ஓய்வுக்கு அப்புறம் நிழலில் உட்காந்தா கூட வெப்பம் குறையவே இல்லை அப்படின்னு கேட்டான் உதிரன். ஏன் என்ன எதுவும் பேசாமல் இருக்க அப்படின்னு கேட்டான் உதிரன். அவனோட தோளில் சாஞ்சிருந்தவன் முகம் பார்த்து பேசுறதுக்காக இப்படி முன்னால் உக்காந்தான். இது மகிழ்வை மட்டுமே அறிகிற பருவம். இதுக்கு நிழலும் பொருட்டு இல்லை, வெயிலும் பொருட்டு இல்லை அப்படின்னு இப்படி சொல்லி புன்னகச்சிக்கிட்டு இருந்த அவளை மகிழ்ந்து பார்த்துக்கிட்டு இருந்த உதிரனோட முகம் சட்டுன்னு கடுமையாச்சு. இரு அசையாம இரு. அவளோட கழுத்தோட பின்பகுதியில் உட்காந்துருந்த ஒரு பெரிய ஈ, அதை வலக்கை அப்படியே கொண்டு போய் அப்படியே அமுக்கி பிடிச்சிட்டான். பிடிச்ச வேகத்தில் கைகளை மூடினவன் அப்படியே இந்த விரல் இடுக்கு வழியாக உள்ளே இருக்கிறத பார்க்க முயற்சி பண்ணுறான். அந்த ஈ உள்ளுக்குள்ளேருந்து அப்படியே முண்டி வெளியேறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுக்கு பேர் அடவி. 3-4 ஈயெல்லாம் கடிச்சிச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் ஒரு மனுஷன் மயக்கம் போட்டுருவான். ஏகப்பட்ட ஈக்கள் முச்சுக்கிட்டு கடிச்சிச்சுன்னா செத்து கூட போயிடுவான் அப்படின்னா. இதை கேட்டதுமே அங்கவையோட மனசு அப்படியே இறுகிருச்சு. அந்த முகமே அப்படியே இறுகி உறையுது. கவலைப்படாத, இந்த ஈ உன்னை கடிக்கலை, அதுக்குள்ளே நான் பிடிச்சிட்டேன். அது மட்டும் இல்லை, ஒரே ஒரு ஈ கடித்தாலாம் ஒன்றும் ஆகாது, கவலைப்படாத அப்படின்னா உதிரன். தலையை மறுத்து ஆட்டிட்டு அங்கவே சொன்னான். இல்லை, உன் முதுகில் 3-4 ஈக்கள் இருக்கிறத நான் அப்போவே பார்த்தேன் அப்படின்னா. சொல்லிக்கிட்டே முதுகு புறமாக பார்த்தா ஏற்கனவே 3 ஈக்கள் முதுகோடு ஒட்டி இருக்குது. மரத்தில் சாஞ்சு உட்காந்துருந்ததுனால மரப்பட்டை அழுத்துதுன்னு தான் நினச்சிருந்தான் அந்த உதிரன். அவள் தட்டி விட்டது அது அப்படியே வெளியேறுது.
அதை கடிச்சு வச்ச இடத்துல முள்ளு தைச்ச மாதிரி கொஞ்சம் குருதி வேற. ஒன்றுக்கும் மேற்பட்ட ஈக்கள் கடிச்சிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான் உதிரன். சரி 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 பயப்படாத, ஒருவேளை நான் மயக்கம் போட்டுட்டேன் அப்படின்னாலும் கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சிருவேன், பதட்டப்படாமல் இரு அப்படின்னு சொல்கிறான். நீ கலங்காத, சீக்கிரம் எந்திரிச்சிடுவேன் அப்படின்னு சொல்ல சொல்ல அங்கவே படபடத்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா இது சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே உதிரனோட கண்கள் செருக ஆரம்பிச்சிருச்சு. அவனோட தலையை அப்படியே மடியில் மெல்ல சாச்சா. கொஞ்ச நேரத்தில் உதிரன் நல்லா மயங்கிட்டான். கலக்கத்தில் அங்கவைக்கு அப்படியே உடம்பே உதற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறா. சரி, சென்றி புகையை போடுவோம். இந்த பகுதியில் ஊர் எதுவுமே இல்லை. மலையோட பின்பக்கம் 2 மடிப்பு தாண்டி தான் எயினூர் இருக்குது. இங்கே புகை போட்டால் அந்த ஊரில் இருக்கிறவங்கனால பார்க்க முடியாது. இந்த மலைப்பகுதியிலேயே யாராவது இருந்தால் பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சி அங்கே இங்கேயுமா அந்த சென்றி கொடியை தேடுறா. உதிரனோட இடுப்பில் இருந்த அந்த குறுவாழை எடுத்து பக்கத்தில் இருந்த செடி கொடிகளை வெட்டி இழுக்கிறா. அந்த கொடிகளை உதிரன் மேலே போட்டு மறுபடியும் ஈக்கள் முச்சிடக்கூடாதுல, அது மாதிரி பண்ணான். செஞ்சுட்டு அப்புறம் போய் விலகி போய் சென்றி கொடி தேடலாம் அப்படின்ட்டு தேடிக்கிட்டே இருக்கா. கீழ்ப்புறமாக எழுவனாற்றை நோக்கி இறங்கி தேடுறா. அவ்வளவு பெரிய எழுவனாறு. அந்த ஆற்றுக்கு நடுவில் சின்ன சின்ன பாறைகள் எல்லாம் இருக்குது. அவளோட கண்கள் ஓடி திரும்புது. உதிரனை பார்க்குற தொலைவை கடந்து போகக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே திரும்பி திரும்பி பார்த்து தேடுறா. எப்போவுமே கண்ணில் தென்படும் இந்த சென்றி கொடி தேடுறப்ப மட்டும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி தேடிக்கிட்டு இருந்தப்ப திடீர்னு அவள் கண்களுக்கு முன்னால் அது கிடந்துச்சு. பெருமூச்சு விட்டா. கையில் இருந்த குறுவாழை வச்சு கொடியோட அடிப்புறத்தை அறுக்கலாம் அப்படின்னு நினச்சி தரையில் உட்காந்தா ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்ன சத்தம் அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறா. எதுவுமே அவளுக்கு புரியலை. ஆனால் அந்த சத்தம் ஆரம்பிச்சது அந்த அளவு கூடிக்கிட்டே இருக்கும். சென்றி கொடியை அறுக்கலை, அப்படியே எந்திரிச்சிட்டா. இப்படி பெருகிற ஓசை என்னன்னு புரியல. காட்டுக்கு கீழ்ப்புறம் இருந்து பறவைகள் கலைஞ்சு பறக்குது. அந்த திசையிலிருந்து தான் ஓசை வருது அப்படின்னு புரிஞ்சுது. ஆனால் என்னன்னு தெரியல. மலை உச்சியில் ஏறி நின்று பார்க்கலாமா அப்படின்னு நினச்சப்ப ரொம்ப தூரத்தில் அந்த எழுவனாற்று மணல் வெளியில் உருவங்கள் தென்பட ஆரம்பிச்சிருச்சு. வேகமாக பக்கத்தில் இருக்கிற மரத்துக்கு மேலே ஏறி கொப்புகளுக்குள்ள தலையை நுழைச்சி பார்த்தா. ஒரு கணா அவளால் காட்சியை உள்வாங்க முடியலை. அகல விரிச்ச கண்களில் தென்படுற எதுவுமே அறிவுக்கு புலப்படலை. என்ன தெரியுமா பார்த்தா? எண்ணிலடங்காத யானைகள் எழுவனாற்று மணல்வெளியில் நடந்து முன்னேறிக்கிட்டு இருக்கு. உயர்த்தப்பட்ட ஆயுதங்களோடு அதுக்கு மேலே வீரர்கள் உட்காந்துருந்தாங்க. ஆற்றோட இரு கரையும் அடைச்சிக்கிட்டு அந்த படை வந்துக்கிட்டு இருக்கு. பார்க்குற காட்சி அவளால் நம்ப முடியல. வந்துக்கிட்டு இருக்கிறது பெரும் படை. என்ன பண்ணலாம்? ரொம்ப தூரமாக தான் இருக்குது இப்போதைக்கு, கண் பார்வையோட கடைசி விளிம்பில். ஆனால் இந்த மூலப்படைக்கு முன்னால் தூசிப்படை வரும் அப்படின்னு அவளுக்கு தெரியும். அப்படின்னா ஆற்றோட இரு கரைகள்லேயும் எதிரிகள் முன்னேறி வந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ உதிரனை என்ன பண்ணுறது? மரத்தை விட்டு சட்டுன்னு குதிச்சு ஓடி உதிரனை நோக்கி போகிறா. கன நேரத்துக்குள்ளே வாழ்க்கையோட காட்சிகள் மாறிக்கிட்டு இருக்கு. மேலே கடந்த செடி கொடிகளை விலக்கி அவனோட கன்னத்தில் அரையிறா, மார்பில் குத்துறா, எழுப்ப முயற்சி பண்ணுறா. ஒன்றும் ஆகலை. கண்கள் கலங்குது. தலைமுடியை பிடிச்செல்லாம் உலுக்கி பார்க்குறா. எந்த பயனும் இல்லை. ஆவேசம், குழப்போ, கதறல், மனசு கொந்தளிப்பில் அலை மோதுது. அந்த மரத்துக்கு மேலே ஏறினா பொருத்தமான கிளையோட முனையில் போய் நின்று இலைகளை விலக்கி பார்த்தா. மணல் தூசி அடுக்கடுக்கா மேலே வந்துக்கிட்டு இருக்கு. மிக தள்ளி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆத்தோட எதிர்ப்புற சரிவிலிருந்து புலிச்சின்னம் பொறிக்கப்பட்ட பதாகையை ஒருத்தை அசைச்சு அசைச்சு காமிக்கிறது தெரிஞ்சது. வந்துக்கிட்டு இருக்கிறது சோழனோட படை. அப்படின்னா அதே அளவு தொலைவில் இந்த பக்கமும் தூசிப்படை வந்து முன்னேறி இருக்கும். திடீர்னு ஒரு வெறிகொண்ட ஆவேசம் வந்துச்சு. மரத்தை விட்டு இறங்கினான். இங்கேயும் அங்கேயுமா தேடி நீண்டு கிடந்த இண்டங்கொடியை நல்லா 2 பணம் உயரத்துக்கு வெட்டி எடுத்தான். ஒரு முனையில் உதிரனோட கால், இடுப்பு, மார்பு எல்லா பகுதியிலையும் அப்படியே மேலே நோக்கி தூக்குறதுக்கு ஏற்ப கட்டுனான். உதிரன்கிட்ட அது வரைக்கும் எந்த அசைவும் இல்லை. இண்டங்கொடியோட மறுமுனையை அப்படியே மரத்தோட கிளைகளுக்குள்ளே எரிஞ்சான்.
தாழ்ந்து கிடந்த கிளையில் விழுந்து மறுபக்கமாக சரிஞ்சது அந்த கொடி. அது வரைக்கும் மேலே தூக்கி அப்புறம் மறுகளை நோக்கி உயர்த்துறதெல்லாம் முடியாது. அவன் உடம்பு அப்படியெல்லாம் தூக்க முடியாது. கொடியை கையில் எடுத்துக்கிட்டு சரசர சரசரன்னு மரத்தோட மேற்கிளையை நோக்கி ஏறினான். பொருத்தமான இடம் மாதிரி இருந்த ஒரு கவட்ட வடிவ கிளையில் கொடியை போட்டு மறுபக்கம் அப்படியே கீழே எரிஞ்சான். மரத்தை விட்டு இப்போ வேகமாக கீழே இறங்கி உதிரனை இழுத்து மேலே தூக்க வசதியா அந்த மரத்தை ஒட்டி அவனை சாய்வாக உட்கார வச்சு பின்பக்கமாக தொங்கிக்கிட்டு இருக்கிற கொடியை அப்படியே இழுக்க ஆயத்தமானான். 2 கைகளுக்குள்ளேயும் அடங்காத அளவுக்கு அகலமாக இருந்த இண்டங்கொடி. அதை பிடிச்சி இழுக்கணும், உதிரனை மேலே தூக்கணும். கையில் இருக்க கொடியை விட்டுட்டு எவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமான்னு நினச்சா. இல்லை, இப்போ இந்த கொடியை விடக்கூடாது. தூசிப்படையோட கண்களுக்கு மனுஷன் தெரிஞ்சான் அப்படின்னா அப்படி வெட்டி எரிஞ்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொடியை இறுக்கி பிடிச்சி வலுக்கொண்டு இழுத்தான். உதிரன் மெல்ல அசைஞ்சு கொடுக்குறான். ஆனால் வலுமிக்க வீரனோட உடம்பை அப்படி இழுத்து மேலே ஏற்றுறதெல்லாம் எளிய செயல் இல்லைல்ல. ஆவேசமாக முயற்சி பண்ணுறான். உட்காந்துருந்த உதிரனை நின்ன நிலைக்கு கூட அவளால் கொண்டு வர முடியலை. தனி ஆளாக பண்ண முடியாதுன்னு தோணுச்சு. ஆனால் இந்த முயற்சியை விட்டுட்டா அப்படின்னா உதிரனை காப்பாற்றுறதுக்கு வேறு வழி இல்லைங்கிறதும் புரிஞ்சுது. வீரமும் வலிமையும் சிந்தனையில் தான் இருக்குது. அதனால தான் சிறுவர்களை வச்சுக்கிட்டு திரையர்களோட கூட்டத்தை நடுமலை வரைக்கும் எதிர்கொண்டான் தேக்கன். அத்தனை முறை தாக்குதலுக்கு ஆளானதுக்கப்புறமும் தளராமல் இறுதி வரைக்கும் ஓடுனாங்க கீதானியும் அளவனும். இதெல்லாம் ஞாபகம் வருது. ஆவேசத்தோடு இழுத்து பின்னால் நகர்த்துனான். உதிரன் கொஞ்சம் மேலே வந்தான். சரி, உதிரனை தூக்கிடலாம் அப்படின்னு கண்ணில் தெரிஞ்ச நம்பிக்கை கைகளில் வலுவை கூட்டுச்சு. உண்ணி இழுத்து அப்படியே பின்னால் நகர்ந்தான். 3 4 அப்படின்னு கைகளில் கொடிகளை சுற்றிக்கிட்டு இழுத்தா. தாழ்ந்திருந்த கொப்போட உயரத்தை அவனோட தலை தொட்டுச்சு. கொடியை பக்கத்தில் இருந்த மரத்தில் இழுத்து கட்டி வேகமாக மேலே ஏறினான். பார்த்தா இந்த உயரத்தில் இருந்தால் மரத்துக்கு கீழே யார் வந்தாலும் பார்த்துருவாங்க. அதனால் மேலே இருக்கிற கிளைக்கு அவனை கொண்டு போனாதான் மறைக்க முடியும் அப்படின்னு தோணுச்சு. மறுபடியும் கீழே இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறா. கைகளில் வலு பத்தலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சத்தம் வேற கூடிக்கிட்டே இருக்கு. மனசு அப்படியே கொற்றவையை வணங்குச்சு. ஆவேசத்தை கேட்டு மன்றாடுனான். மூடின கண்களுக்குள்ள செம்பாதேவியோட முகம் ஞாபகம் வந்துச்சு. பற்களை நற நற நறன்னு கடிச்சுக்கிட்டு புலிக்கொடியை கிழிச்சு எறிகிற ஆவேசம் வந்துச்சு. செம்பாதேவி அப்படின்னு மனசு கதற அடக்க முடியாத ஆற்றலோட இண்டங்கொடியை இழுத்து தள்ளிட்டா. உதிரன் அப்படியே மேற்கிளையில் முட்டிக்கிட்டு இருந்தான். கொடியை மறுபடியும் கட்டிட்டு மரம் ஏறி உச்சிக்கு போனான். கிளையோட பிளவுல பொருத்தமாக அவனை உட்கார வச்சு கவட்டையோடு சேர்த்து கட்டி வச்சிட்டான். கீழ்ப்பக்கம் இருந்து பார்த்தா தெரியாத அளவுக்கு கொப்புகளை ஒடிச்சு செருகி மறைச்சிட்டான். இண்டங்கோடி முழுசா மேல் நோக்கி இழுத்து வச்சுக்கிட்டான். படை ஓசை கேட்டுக்கிட்டே இருக்கு. காடு முழுக்க பறவைகள் கலைஞ்சு பறக்குது. அடர் கிளைகளை மெல்ல விளக்குறா. கிளி ஒன்று முகத்தில் கொத்துற மாதிரி வந்துச்சு. தலையை பின்பக்கம் இழுத்துக்கிட்டு பார்த்தா அதுதான் அவங்க தேடி வந்த கிளிமூக்கு மாங்கனி. மரத்தோட உச்சி கிளையில் காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருக்கு. ஆடுற அந்த கிளிமூக்கு மாங்கனியை இடது கையால் இப்படி விளக்கிட்டு பார்த்தா தூசிப்படையினர் வேகமாக முன்னேறி வந்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு ஏற்கனவே ஒரு விஷயம் தெரியும். கீழ்த்திசை எல்லை காவலர்கள் என்ன சொன்னாங்க, நெடுங்குன்றோட அடிவாரத்தில் பாண்டியர்கள் அந்த கூடாரமெல்லாம் அமைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பாரியும் அதை போய் பார்த்து என்ன சொன்னான், கீழ்த்திசையில் இருக்கிற நெடுங்குன்றுக்கும் வெள்ளடி குன்றுக்கும் இடையில பலகாத தூர இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளி முழுக்க பாண்டியன் படையை நிப்பாட்ட போகிறான்னு சொன்னான். ஏற்கனவே அங்கே பாண்டியர்கள் குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறது எழுவனார். இந்த எழுவனாரை பற்றி கபிலர்கிட்ட பாரி என்ன சொல்லியிருக்கான் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இயற்கையோட மாபெரும் அரணால் சூழப்பட்ட பரம்பை தாக்க எதிரிகளுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு இந்த எழுவனார் தான். கோடை காலத்தில் தான் இந்த ஆத்தோட வழித்தடத்தை பயண வழியாக பயன்படுத்த முடியும். குறும்பி ஒரு கணவாயில் இந்த ஆறோட வழித்தடம் பற்றி உள்ள ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா
எவ்வியூருக்கு பக்கத்தில் இருக்கிற குன்று வரைக்கும் கூட வந்து சேர்ந்துடலாம். ஆனால் அதுக்கு என்னெல்லாம் சிக்கல் இருக்குன்னு பாரி சொன்னால், பரம்புக்குள்ளே இப்படி ஒரு வழித்தடம் இருக்குது அப்படிங்கிறது வெளியாட்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. 2, குறும்பியூர் கணவாயிலிருந்து இந்த வெப்பமலை வரைக்கும் வந்து சேர்றதுக்கு இந்த ஆற்றுல நிறைய ஆறுகள் ஓடைகள் எல்லாம் இணையுது. எல்லாமே ஒரே அகலமாக தான் இருக்கும். அதனால் மூல ஆறு எது அப்படிங்கிறத லேசாக கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே ரொம்ப சரியான வழியை துல்லியமாக கண்டுபிடிச்சு பல நாள் பயணப்பட்டு இந்த வெப்பமலைக்கே ஒரு படை வந்துருச்சுன்னு சொன்னால் கூட இதை கடந்து ஒருத்தங்கூட எவ்வியூரை நோக்கி தென் திசையில் போக முடியாது அப்படின்னு சொன்னான் பாரி. ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து சூளூர் இருக்குது, முடியனை வந்து அந்த இடத்துல இருந்தால் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்லாம் சொன்னான். இப்போது பாரி சொன்ன அந்த வழித்தடம், அந்த எழுவனாறு, அதை பாதையாக மாற்றி சோழனோட படை வந்துக்கிட்டு இருக்கு. நெடுங்குன்று அடிவாரத்தில் பாண்டியர்கள், இப்போ எழுவனாற்று மணல் பரப்பில் சோழர்கள் வந்து உள்ளே நுழைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.